அங்கங்கே ராஜினாமா பண்ணிட்டே வராங்க. இந்த சூழ்நிலை சரியான பாதையில் செல்லுன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஏற்கனவே 4 பேர் பண்ணியிருந்தாங்க. நேற்றைய தினம் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று ராஜினாமா செய்திருக்கிறாரு. அது ஏற்கனவே இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். தேர்தல் முடிந்து ஒரு 20 நாள் 1 மாத காலத்திற்குள் இப்படி ராஜினாமா செய்வது என்பது ஏற்புடையதல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதுக்கான இப்போ ஒருவேளை அவர் சொந்த காரணத்துக்காக உடல்நிலை சரியில்லை அல்லது சொந்த காரணத்துக்காக ராஜினாமா பண்ணுறது என்பது வேறு. ஆனால் இப்போது ராஜினாமா செய்தவர்கள் எல்லாம் சொந்த காரணத்துக்காக ராஜினாமா பண்ணதா அவங்க யாரும் சொல்லலை. அதனால் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தேர்தல் முடிஞ்சு ஒரு 1 மாதத்துக்குள்ளே ராஜினாமா பண்ணுறது என்பது ஏற்புடையதல்ல. இல்லைங்க, தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவு சொல்லுவோம்னு சொல்லிட்டோம். ஏன் அப்புறம் திரும்ப அதுக்குள்ளே யோசிச்சுறீங்க? சொல்லுங்க. ஒரு கருத்தை வந்து நீங்க வச்சிருந்தீங்க. கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடியே பொது மேடையில் பேசும்போது திமுக தலைமையிலான கூட்டணி இல்லை என்பதை சொல்வதற்கு சண்முகம் யார் என்பதை ஒரு ஒருமையிலான ஒரு விமர்சனத்தை உங்கள் மீது வச்சிருக்காங்க. நேரடியாகவே அதை சொல்றது நீங்க யார் அப்படிங்கிற மாதிரி ஒருமையில பேசியிருக்காரு. உங்களை பத்தி ஒருமையில் பேசுறது, பண்பையில் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. அது அவருடைய தகுதியை வெளிப்படுத்துகிறது, அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அரசியல் வேறுபாடுகள் இயல்பு, கருத்து மாறுபாடுகள் இயல்பு. நல்ல தமிழில் பேசலாம், ஒரே செய்யலாம். அரசியல் தான் மிக முக்கியம். ஏற்கனவே தோழர் வந்து கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் அதுக்கே வேற நல்ல சொற்கள், அது அவர் சொன்னது நல்ல சொற்கள் இருக்கிற போது எதுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற முறையில் தான் தோழர் மூவி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்பயும் அதை அவருக்கும் யார் சொன்னீங்க? அவர் ஈஸ்வரனுக்காக தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது ஒன்று. மற்றபடி இந்த அணியை பொறுத்தவரை அது ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்ததுக்கு பெயர் தான் மதச்சார்பற்ற கூட்டணி. இடதுசாரிகள் மதச்சார்பற்ற சக்திகள் பலதும் வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டணி என்பது இல்லை. இருக்குன்னு சொன்னால் அவர் தான் அதை நிரூபிக்கணும். அது இல்லை என்பது தான் உண்மை. அதுதான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இந்த அணிங்கிறது மீண்டும் இடதுசாரி அணிகளுக்கான வாக்குகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அணியாக இது செயல்படுது. திரும்ப நீங்கள் தேர்தல் அரசியலை சுற்றி தான் வர்றீங்க. நான் அதையும் தாண்டி இடதுசாரி மாற்று கொள்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்வது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் தேர்தலை பற்றி நாங்கள் பேசுவோம். கட்டாயம் தேர்தல் புறக்கணிக்கிற கட்சி இங்கே யாரும் இல்லை. கட்டாயம் நாங்கள் தேர்தலில் பங்கேற்போம். தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில், தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அதற்கான அணுகுமுறை என்ன என்பதை நாங்கள் அப்போது சொல்லுவோம். அம்பேத்கர் கருத்தியலை இடதுசாரிகள் நிரப்பிக் கொள்கிறோம். பெரியாரின் கருத்துக்களை இடதுசாரிகள் நிரப்பிக் கொள்கிறோம். தேவைப்படுகிற போது மகாத்மா காந்தி அந்த சூழலியல் அரசியல் உலகத்திலே இன்னைக்கு முதல் இடத்தில் இருக்கிறது, அதையும் நாங்கள் நிரப்பிக் கொள்கிறோம். இடதுசாரிகள் நிரப்பிக் கொள்கிறோம். ஆனால் நிலவுகிற சமூக அமைப்புக்கு மாற்று இடதுதான், சோசலிசம் தான், கம்யூனிசம் தான். அதை நோக்கி உலகமே நகர்கிறது. தமிழ்நாடு நகரும், இந்தியாவும் நகரும். உங்கள் கேள்வியினுடைய உள்ளார்ந்த அர்த்தமும் அதில் அடங்கியிருக்குது. உங்கள் விருப்பமும் அதுதான். ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.